கடவுள் சிலையே இல்லாத ஒரு கோவில். அதுதான் 16ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசின் ஆட்சியாளரான ஸ்ரீகிருஷ்ண தேவராயரால் கட்டப்பட்ட இந்த மாதவராய சந்நிதி. கண்டிக்கோட்டாவோட கெனியோனும் பென்னா ரிவரும் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க நேரா போனது இந்த கோவிலுக்கு தான். இங்க நடந்த கலவரங்களுக்கு மத்தியில இந்த கோவில்ல இருந்த கடவுள் சிலை எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியாதுங்கிறது தான் உண்மை. ஆனா ரொம்ப வருஷம் முன்னாடி இங்க நிறைய திருமணங்கள் நடந்ததாகவும் இங்க இருந்து தான் ஆட்சியை பத்தின நிறைய முக்கிய முடிவுகள் எடுத்ததாகவும் சொல்லப்படுது. நாங்க இங்க வரும்போது இங்க யாருமே இல்ல. ரொம்ப நேரம் தனியா சுத்தி பார்க்க முடிஞ்சது. இங்க இருக்கிற சைலன்ஸ்னாலயோ என்னவோ நிறைய தாட்ஸ் என் தலைக்குள்ள வந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? இங்க யாரெல்லாம் வந்துட்டு போயிருப்பாங்க? இங்க வந்தவங்களோட சந்தோஷம், துக்கம் இது எல்லாத்தையும் இந்த இடம் பார்த்திருக்கும்ல அப்படின்னு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கண்டிக்கோட்டா ஃபோர்ட்டுக்குள்ள இந்த ஒரு கோவில் மட்டும் இல்ல. இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்ல கட்டின ஒரு மஸ்ஜிதும் இருக்கு. இந்த ஃபோர்ட் ரிலீஜியஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸோட ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தாலே தெரியுதுல்ல. ஃபோர்ட்டுக்குள்ள இன்னும் ஒரு ஜெயிலு, கிரானரி, வாட்ச் டவர் எல்லாம் கூட இருக்கு. அப்ப இதெல்லாம் உங்களுக்கும் பார்க்க வேணாமா? கண்டிக்கோட்டாக்கு எப்படி வரணும் அப்படிங்கறத டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்பவே வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, கண்டிக்கோட்டா ட்ரிப்பா உடனே பிளான் பண்ணுங்க.